பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலும் நாம் ஸ்வீட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிற இந்த நேரத்திலும் ஐ விஷ் ஸ்வீட்டி அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸ்வீட்டி உங்களுக்கும் செல்ல பிள்ளை போல் எங்கள் குடும்பத்துலேயும் ஒரு செல்ல பிள்ளையாக இருந்திருக்கிறாள், எனக்கு ஒரு பெட்டாக இருந்திருக்கிறாள். அவளோடு செலவழித்த நேரமெல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்த ஒரு பொக்கிஷம். ஒவ்வொரு இடத்திற்கும் அவளை கூட்டி செல்ல மற்றும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது முதல் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த நேரங்கள்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ப்ளஸ் அவள் மினிஸ்ட்ரியில் பார்த்தா ஒரு பெரிய வித்தியாசத்தை நாங்கள் குடும்பமாக பார்த்துருக்கிறோம். அதாவது சிரித்து கொண்டிருந்த ஸ்வீட்டி இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது, இப்பொழுது செய்யும் சிறு ஜெபங்களோ, மனதின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவள் செய்யும் அந்த ஜெபங்கள், சிம்பிள் ப்ரேயர்ஸ் கூட எவ்வளோ ஹீலிங் மிரக்கிள்ஸ், எவ்வளோ அற்புதங்களை கொண்டு வருவதை நாங்கள் பார்த்துருக்குறோம். நாங்கள் வீட்டில் சேட்டை பண்ணிகிட்ருக்கிற அந்த ஸ்வீட்டி, எங்களை மகிழ்வித்து எங்களை சந்தோஷப்படுத்துகிற ஸ்வீட்டி, எத்தனையோ பேர் வாழ்க்கையிலையும் அந்த மகிழ்ச்சியை அவள் கொண்டு வருகிறாள். அதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஸோ இந்த வருடத்தில் கூட அவளை ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள் இருக்கிறதினால், இந்த வரங்களினால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இன்னும் அதிகமான ஆழ்ந்த அனுபவங்களை பரிசுத்த ஆவியானவரோடு அவளுக்கு கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அதை பூர்த்தி செய்வார் என்று நான் ஸ்வீட்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை 2014 செய்ய விரும்புகிறேன். Have a sweet 16 and God bless you, sweetie. தேவன் மலர்களில் எல்லாம் சிறந்த மலராக, புன்னகை இதழ்களை சொந்தம் கொண்டாடும் மலராக, மலர் ஒன்றை பூமியில் மலர செய்ய விரும்பினார். 1998 பிப்ரவரி 5 அவர் விரும்பிய, வடிவமைத்த, எழிலோடு உருவாக்கிய அந்த மலர் பூக்களை எல்லாம் ஆட்சி செய்ய தேவனின் ஆசீர்வாதத்தோடு மலர்ந்தது. ஸ்வீட்டி புன்னகை மலர், இறைவன் கொடுத்த வரம். தன் அன்பு தாத்தா பாட்டியின் ஆசை மலர், தன் செல்ல அப்பா அம்மாவின் அன்பு மலர், தன் நேச அண்ணன் அக்காளின் பாச மலர். மூன்றாவது பெண் என்றால் மொத்தமெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸ்வீட்டி பிறந்ததுல இருந்து நமக்கு எல்லா விதத்துல ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆசீர்வாதமே வரும், ஆசீர்வாதமே வரும். கோடிக்கணக்கான உள்ளங்களை கொள்ளை கொண்ட புன்னகை மலர். இந்த இனிமையின் மறுபெயர் மேடையில் வந்து நின்றால் கூட்டத்தில் கூடியிருக்கும் இளம் நெஞ்சங்களின் மனதில் மகிழ்ச்சி மலரும், குதூகலம் பிறக்கும். நீ அது தூக்கத்தை டிஸ்டர்ப். எனக்கு ஒரு எலி கடிச்சு என் கையில பைபிள் எல்லாம் திருப்பி ஸ்வீட்டியோட ஸ்டோரிய போடுங்க. நீங்களா நினைக்கலாம் இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்ல போறா, இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றா பாக்குறீங்களா? அப்படி சொல்லும் போதே நமக்கு உண்மையில எவ்வளவு ஒரு பாரத்துல இருந்தாலும், பலவீனத்துல இருந்தாலும், வியாதியில இருந்தாலும் ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஸ்வீட்டியோட ரெகுலர் விட மாட்டேன். ஸ்வீட்டிஸ் கார்னர் ரொம்ப நல்லா இருக்கு. Hello sweetie, may God richly bless you on your birthday. Many more happy returns of the day. God richly bless you. Praise the Lord. குட்டியிலேயே சுட்டி கதைகளை சொல்லி அதனை புத்தக வடிவில் வெளியிட்ட குட்டி புத்தக ஆசிரியர் இந்த புன்னகை பூ. குட்டியாயிருக்கும் போதே சோலோ பாடி
3 ஆல்பங்களை வெளியிட்ட ஸ்மைலிங் சிங்கர் டு யூ நோ த பைபிள் என்ற டிவி நிகழ்ச்சியின் மூலம் பல இளம் உள்ளங்களின் மனதை ஆட்சி செய்யும் புன்னகை இளவரசி. எனக்கு ஸ்வீட்டி ரொம்ப பிடிக்கும். அவங்க பாடுறதெல்லாம் கேட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக அவங்கள பார்த்துருக்கேன். அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க நல்லா நம்ம கூடலாம் பேசினாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. படிப்பில் இவர் எப்படி? When you came to the US, you were tested in the school, isn't it? I didn't know what they were going to test me about. So I just prayed and I just started writing the test they gave me. After I finished the test, they said, you did a very good job. We didn't expect you to do this well. All the subjects I was put in honor. And you went 1 year ahead. Hello, sweetie. Happy birthday to you. I wish and pray that God will bless you and use you more and more during 2014. தேவனுடைய ஊழியத்தில் தேவன் இவரை பயன்படுத்தும் விதம். இன்றைக்கு ஏசாமி உங்க துக்கத்தை எல்லாத்தையும் சந்தோஷமா மாற்றுப்பார். Lord Jesus, bless all the little children who are here. இயேசுப்பா எல்லா குட்டி பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சுவாமி. Let them excel in their studies. அவர்கள் படிப்பிலே உயர்ந்திருக்கட்டும் சுவாமி. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் பேர் ராஜசேகருங்க. என் ஒய்ஃபு கிரேஸ். 11 வருஷம் ஆகுது இப்போ கல்யாணம் ஆகி. சொந்தக்காரர் எல்லாம் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன ஏதாவது குட் நியூஸ் இருக்கா. ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் விளங்கலை. ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. எத்தனையோ டாக்டர்கிட்ட போனோம், எல்லாமே ரிசல்ட் எல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் குழந்தை ஆகல எங்களுக்கு. ஹோட்டலில் வேலை செய்கிறேன். ஹோட்டலில் சாப்பிட வருவாங்க குடும்பமாக. இந்த பிள்ளைங்களாம் பார்ப்பேன், ரொம்ப ஆசையாக இருக்கும். தொட்டு விளையாடுவேன், அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். என்னுடைய கணவருக்கு டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 o'clock போயிடுவார். நைட்டில் 1 o'clock தான் வருவார். அது வரைக்கும் என் தனிமை என் வாழ்க்கையில் தனிமை கொடுமையாக அனுபவிச்சுட்டு நான் 3 நாள் மீட்டிங்காக டாக்டர் பால் தினர்னவங்க முழு குடும்பமாக பெங்களூர் பட்டணத்துக்கு சமாதான பெருவிழான்னு சொல்லி பேலஸ் கிரவுண்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த மீட்டிங் நான் கடந்து போனேன். டாக்டர் பால் தினகரனுடைய 3வது பொண்ணு ஸ்வீட்டி. Jesus said in John 16:20, your sorrows will be turned into joy. மைக்கு பிடிச்சி முதல்ல சொன்ன வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு சொன்ன உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. Do you have sorrows? ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದುಃಖವಿದೆಯೋ? Do you have pain? ನೋವಿದೆಯೋ? Do you have sickness? ರೋಗವಿದೆಯೋ? Jesus will turn your sorrows into joy. நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. எனக்குள்ள சொல்ல முடியாத ஒரு பரவசம் என்ன மேலே வந்துச்சு. Jesus will turn your sorrows into joy. எனக்கு சாக முடியாத சந்தோஷம். நம்ம ஏன் சாகணும்? எனக்குள்ள இருந்த தற்கொலை என்ன மாறி போச்சு. நம்ம ஏன் சாகணும்? நான் உயிரோடு இருப்பேன். இவ்வளோதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவர் கட்டாயம் என்னுடைய வாழ்க்கை ஒரு அற்புதம் செய்வார் ஆண்டவர்னு சொல்லி அதிகமாக நான் ஜெபிச்சேன். மே 15 நான் டாக்டர் கிட்ட போனேன். அவங்க வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அவ்வளோதான் நான் டாக்டர் சொன்னேன். அவங்க சொன்னாங்க கன்சீவாக இருக்கிறேன். பட் என்னால் நம்பவே முடியல. எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நான் 10 வருஷமாக பட்ட வேதனை இந்த 10 மாதத்தில் என் கணவர் அவ்வளோ ஒரு அன்பு பாசம் தாங்க முடியாத கவனிப்பு. ஒரு பெத்த தாய், எனக்கு அம்மா இல்லை, பெத்த தாய் ஒரு மகளுக்கு என்ன கடமையை செய்வாளோ அந்த கடமையை தாண்டி அவர் செஞ்சிட்டார். இன்னைக்கு என் குழந்தை பிறந்து 7 மாதம் 8 மாதம் ஆயிடுச்சு. அந்த சந்தோஷத்தை நான் எப்படி தான் விளங்கி எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க. அவளோட ஆடுறது, பாடுறது, உருள்றது, பிறல்றது, எனக்கு நான் வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு. கர்த்தருடைய மகத்துவத்தால் குழந்தை பிறந்தது, கர்த்தர் கொடுத்த குழந்தை. ஆம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ பூக்கும். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு சில முறைதான் புன்னகை பூக்கள் பூக்கும். ஸ்வீட்டி ஸ்டெல்லா ரமோலா இந்த புன்னகை மலர்.
இறைவன் கொடுத்த வரம். உண்மைக்கும் உத்தம ஊழியத்துக்கும் கைமாறாக தினகரன் குடும்பத்தினருக்கு தேவன் கொடுத்த பரிசு. இந்த புன்னகை பூவை ஆசிர்வாதமாக தந்த தேவாதி தேவனுக்கு நன்றிகள். சுகந்த வாசனை வீசும் இந்த உன்னதமான மலரின் பயணம் தடைப்படாமல் தொடரவும், நீடூழி வாழவும், ஊழியங்களின் சிகரமாய் திகழவும் நமது பிரார்த்தனைகளால் தாங்குவோம். Hello, sweetie. I wish you all the best and may God bless you with abundant blessings on your birthday. Happy birthday, sweetie. Happy birthday, sweetie. You are simply special and a bundle of joy to all of us. God bless you. Happy birthday, sweetie. Heaven is in my heart. Heaven is in my heart. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் என் பர்த்டே அன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் விஷ் பண்ணி எனக்கு கிஃப்ட்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இமெயிலில், ஃபேஸ்புக்கில், லெட்டர்லேயும் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஜோம் பண்ணுறது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. என்னை அது சஸ்டெயின் பண்ணுது. அதனால ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் கண்டினியூ டு டூ தேட். இன்னும் நீங்கள் என்னோடய ப்ரோக்ராம், சாங்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் நல்லா பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட்ஸ் எழுதியிருந்தீங்க இமெயில்லையும் லெட்டர்லேயும். அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது எங்களை மோட்டிவேட் பண்ணுது. ப்ளஸ் உங்களுக்கும் புது புது ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் ஸ்டே டியூன்ட். இப்போது யாருக்கெல்லாம் பர்த்டேஸோ வெட்டிங் ஆனிவர்சரிஸ் இருக்கோ அவங்களுக்கு ஜோம் பண்ணவா? சுவாமி, யாருக்கெல்லாம் இன்றைக்கு ஆனிவர்சரி, பர்த்டே ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களை ஆசீர்வதியும். இந்த புது வருஷம் அவங்க அதுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு ஞானம், பலத்தை தாரும் சுவாமி. சுவாமி, அவர்கள் பலவீனமாக இருந்தால் அவர்களுக்கு குணம் தாரும் சுவாமி. அவர்கள் ஹெல்த்தியாகவே இருக்கட்டும். அவங்க இவ்வளோ வருஷமாக அவர்களை நீர் அவர்களோட இருந்தீர். அதற்காக நன்றி. இன்னும் அவர்கள் கூட இருந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு சொல்லித்தாரும். அவர்கள் கூடயே இரும் சுவாமி. நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நன்றி. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்குது. நீங்கள் இன்னும் ஃபேஸ்புக்லேயும், இமெயில், லெட்டரில் நீங்கள் எழுதி போடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி, மே காட் பிளஸ் யூ. கீப் ஸ்மைலிங். பாய். இப்பொழுதும் நம் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். ஆண்டவர் நம் மத்தியில் வந்து அவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை தான் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சதா காலங்களிலும் சகல நாட்களிலும் பூமியின் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு போதும். ஒருவேளை நீங்கள் தனிமையாக இருக்கிறது போல உணரும் பொழுது நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். ஒருவேளை புருஷன் கைவிடலாம், பலவித சம்பவங்கள் நேரிட்டு இருக்கலாம், இப்பொழுது இந்த நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? அவரை தேடி தான் வந்திருக்கிறீங்க, ஒரு மனுஷனை தேடி அல்ல, ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறேன், என் பிள்ளைகளை நான் தேடி வந்திருக்கிறேன், அவர்களோடு நான் தங்கி இருப்பேன், அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். எத்தனை சந்தோஷம்! இது எப்படியெல்லாம் நான் அனுபவிக்கலாம் என்பதை குறித்து தான் நான் சற்று நேரம் பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அவர் கூட இருக்கும் பொழுது நமக்கு என்ன செய்வாராம்? சங்கீதம் 9:9 வாசிக்க கேட்போம். நெருக்கப்படுகிற காலங்களில் ஆண்டவர் நமக்கு தஞ்சமாயிருப்பார். அவர் கூடவே இருப்பதனால இன்னொரு முக்கியமான வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு அதிசயமான காரியம் எதுன்னா, பரிசுத்த ஆவியார் பலனால் உங்களை நிரப்புறார். அவர் கூட இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நம்மை பலப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா! இது ஒரு உச்சாணிக்கு நம்மளை கொண்டு போறது போல.
இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார் யோவேல் 2:28 அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நிறைவேறுகிறது. ஜனங்களை அபிஷேகத்தில் நிரப்புகிறார். துக்கம் ஒரு பக்கம் இருக்கு, வேதனை ஒரு பக்கம் இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த அபிஷேகத்தின் மூலமா அவன் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், துக்கம் பறந்து போகிறது. இந்த அனுபவம் வேண்டாமா உங்களுக்கு? இந்த அனுபவம் வேண்டாம்? ஆண்டவர் இன்றைக்கு தருவார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கிற அப்போஸ்தலர் 10 கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன், அவன் புறஜாதியான், யூதன் அல்லாதவன். ஆனால் அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. குடும்பமாக ஜெபம் பண்ணுவான், குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை தேடுவான். அவங்களுக்கு அதிகமான அறிவு இல்லாத பொழுதிலும் ஆண்டவரை தேடினான். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். குடும்பமாக ஆண்டவரை தேடும் பொழுது அவருக்கு ரொம்ப பிரியம். உங்கள் மத்தியில் வருகிறார். இன்றைக்கி நேர் சொல்கிறாங்க, காலையில் ஐயோ வேலைக்கு போகணும், அவங்க எத்தனை மணிக்கு இவங்க எத்தனை மணிக்கு. குடும்ப ஜெபமே கிடையாது. குடும்ப ஜெபம் பண்ணிங்கன்னா காலையில் அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதுக்காக தான் குடும்ப ஜெபம் பண்ணுறது. எங்கள் வீட்டில் இந்த குடும்ப ஜெபம் பண்ணும்பொழுது பரலோகமே இறங்கி வந்தது போல் இருக்கு. ஆண்டவர் மத்தியில் வருவார், எங்களோட பேசுவார். அந்நிய பாஷை தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். பரலோகம் அப்படியே இறங்கி அதில் தான் என் பேர பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இதுதான் அது காலம். இதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு வேலை தூக்கம் என்று சொல்லாதது தயவு செய்து. ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரை தேடுங்க. எல்லாரும் சேர்ந்து என்னதான் நேரம் இல்லைனாலும், என்னதான் வேலைக்கு போனாலும் ஒரு 5 minutes எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கோரஸ் பாடி ஒரு ஜெபம் பண்ணி ஒரு பைபிள் போர்ஷன் வாசித்து ஜெபம் பண்ணி என கர்த்தர் வருவார். உங்கள் மத்தியில் வருவார். உங்கள் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் அந்த நாளில் வந்து அந்த நாளில் உங்களுக்கு முன்னதாக சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளெல்லாம் சபையாக்குவேன். உங்களுக்கு முன்னால் 1008 கோணல் இருக்கும். நீங்கள் சொல்லலாம், ஐயோ இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ் போகவே இஷ்டம் இல்லையே, அந்த சீனியர் இருக்கிறாரு எந்த குற்றம் காணலான்னு பார்ப்பாரு, நான் என்னத்துக்கு போகிறதுன்னு கவலையோடு போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், நான் போய் சரி பண்ணுறேன், நீ வாப்பா பேசாமல், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? எவ்வளோ அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? அவர் சொல்லுகிறார், நான் போய் உனக்கு முன்னால் எல்லாம் செய்வேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது அவரை தேட. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். ஆண்டவருடைய வாழ்க்கையை பாருங்க. அதை பார்த்து பார்த்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேர் எழுதி வைத்திருக்கிறாங்க ஆண்டவருடைய வாழ்க்கையை வரலாற்றை பற்றி. அவர் என்ன செய்தார்? மார்க்கு 1:35 நாம் வாசிக்கிறோம், அதிகாலையில் இருட்டோட ஆண்டவர் எழுந்து வனாந்தரமான இடத்துக்கு போய் தனியாக ஜெபம் பண்ணார். நான் இந்த இடம் நான் போயிருந்த போது ஜெருசலேம், நானும் ஆண்டவர் கிருபையானால போயிட்டு வந்தேன். இந்த மலைகள்லாம் அந்த குன்றுகளெல்லாம் அந்த எல்லாம் பார்க்கும் வனாந்தரமோட இடத்துக்கு இங்கே தானே ஆண்டவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்ன சந்தோஷமாக இருந்து. நம்மை பற்றி என்ன நம்ம தேடுறோமா? நீங்கள் எவ்வளோ தேடுறீங்க? அதிகாலை எழுந்து தேடுறீங்களா? யோசித்து பாருங்கள். அப்படி தேடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். தாவீது அப்படி தேடினான். ஒரு ராஜாவாக இருந்த பொழுதிலும் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 55:17 வாசிக்கிறோம். அவன் சந்தி மதிய நேரத்திலும் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம், அதிகாலையிலும் தேடணும். 63:6 வாசிக்கிறோம், படுக்கையில் ராச்சாமத்தில் ஆண்டவர் தேடணும். நம்மை போன்ற ஒரு மனுஷன் தேடும்போது நீங்களும் நானும் ஏன் தேடக்கூடாது? அப்படி தேடும் பொழுது ஆண்டவர் வருகிறார், நம்மை தம்முடைய ஆவினால் நிரப்புகிறார். என்ன சந்தோஷம்! எங்கள் வீட்டில் அப்படி தான் செய்தார். எங்களை அபிஷேகத்தை நிரப்பின. வேதம் வாசிக்கும் பொழுது சகோதரர் தினகரனுக்கு ஒன்றும் தெரியாது. 20 வயது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். 20 வயது வாலிபன். அப்பொழுது வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். அப்போஸ்தலர் 10:38 ஆண்டோடைய அனுபவத்தை வாசித்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பினார். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். அப்படிதான் அவருடைய ஊழியம் ஆரம்பித்தது. அப்படியான நானும் ஐ ஹேவ் டு ஃபாலோ ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ், அவருடைய அடிச்சுவடுகளை நானும் பின்பற்றணும்னு சொல்லி காலையில் 2 மணி நேரம் 6:30 8:30 மணி வரைக்கும் ஆஃபீஸ்க்கு போக முன்னால் அவர் ஜெபம் பண்ணுவார், வேதம் வாசிப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் சகோதரர்கள் வாலிபர்கள் அப்படி செய்ய விரும்புகிறீங்க? நீங்கள் ஆண்டவருக்காக எழுமை நிற்கணுமா? இதை செய்யுங்க. கர்த்தரை தேடுங்க. அப்போ தான் முடியும். தேடாமல் எல்லாம் மிரக்கல் அற்புதமாக நடக்காது. நீங்கள் தேடுங்க. அப்படி தேடின பொழுது கர்த்தர் அவள் சொன்னார், நான் பெற்ற அபிஷேகத்தை நீயும் பெற்றுக்கொள் மகனே.
என்று சொன்னார். அப்படியே அவர் அபிஷேகத்துக்காக காத்திருந்தார். 27வது வயதில் ஆண்டவர் தரிசனமாகி 3 மணி நேரம் தரிசனமாகி இயேசு அழைக்கிற ஊழியத்தை பற்றி சொல்லி அதன் மூலமாக தான் இந்த ஊழி அப்படியே தொடர்ந்து வருகிறார். இதை கேட்ட என் உள்ளத்தில் ஒரே ஆசை, இந்த கணவரோடு நானும் ஒன்றாய் ஊழியம் செய்யணும்னா பாருங்க, கணவன் மனைவிகள் நன்றாய் கவனித்து பாருங்க. குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வேணுமா, ஒரு மனம் வேணுமா, ஒற்றுமை வேணுமா, எது சரியான வழின்னு பார்த்து 2 பேரும் உங்கள் மனதை ஒப்பு கொடுப்பீங்கன்னா அன்றைக்கு தான் அந்த குடும்பத்தில் தான் சமாதானம் இருக்கும். என் கணவர் அப்படி தான் சும்மா ஜெபம் பண்ணுவார், வேதம் வாசிப்பார் சொல்லி மனைவி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐயோ வேண்டாம். தெய்வத்துக்கு முன்பாக பயந்து நான் முன்னால் சொன்னது போல அவர் பக்தியாக இருக்கிறாரா, நானும் பக்தியாக இருக்கேன். அப்படி தான் நான் ஜெபம் பண்ணேன். ஐயோ ஆண்டவரே, என் கணவரை போல எனக்கும் பக்தியை தார், பக்தி வைராக்கியத்தை தார், வாட்சியை தார், விசுவாசத்தை தார், இரவும் பகலும் செய்வி. அப்போ தான் பால் தினகரன் குழந்தையா பிறந்திருக்கிறார், 22ஆம் வருஷம். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஐயோ குழந்தை பெற்ற உடம்பு, சீக்கிரம் தூங்கு, சீக்கிரம் சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பா போய் அந்த லைட்டை ஆஃப் பண்ண உடனே முழங்கால் போடுவேன். என்னுடைய வாஞ்ச, ஐயோ என் புருஷனோடு சேர்ந்து நானும் ஆண்டவரை தேடணும், அபிஷேகத்தால் நிரம்பணும், அவருக்காக அவரோடு சேர்ந்து உழைக்கணும். கிருபையா ஆண்டவர் என்னையும் அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்த குழந்தையை தூக்கிட்டு வந்தேன். எல்லா விருந்தாளிகளும் வந்தாங்க, பார்க்க வந்தாங்க, அவங்க சொந்தக்காரெல்லாம் பார்க்க வந்தாங்க குழந்தைய. நான் சொன்னேன், எல்லாரும் சாயங்காலத்தில் வெளியே போகிறோம், அங்கே போனாங்க. சொன்னேன், எங்கள் ஆண்டவரை பார்க்கணும், என் ஆண்டவரை தான் பார்க்கணும், எனக்கு முழுசும் வேலை, சமையல் வேலை, அந்த வேலை என்று சொல்லி 5 நிமிஷமாவது ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி ஒரு அறையில் இருட்டார அந்த அறையில் போய் முழங்கால் போட்டேன். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோதான் தெரியும் எனக்கு. ஆண்டவரை அபிஷேகத்தால் நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தின் வாஞ்சை அப்படி எழும்பும்போது பிரியமானதே, நீங்கள் அபிஷேகம் பெறுவீங்க. 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். பிள்ளைகள், மகனை அபிஷேகத்தால் நிரப்பினார், பேர பிள்ளைகளை நிரப்பினார், மருமகளை நிரப்பினார். இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்து எத்தனை சந்தோஷம். இதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும், ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார் அல்லவா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார் அல்லவா, என்ன வேணும், என்ன கவனிச்சிங்க, செய்தி மூலமாக என்னத்தெல்லாம் கேட்டீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்போ வாய்களை திறந்து கேளுங்க. சரீரத்தில் சுகம் மட்டும் இல்லை, ஆண்டவரே என்னோடு கூட இருப்பா, நானும் உம்மோடு இணைந்து கொள்ள என் பாவங்கள், என் குற்றங்கள், என் குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றும், என்னை புது ஜீவன் தாரும், புது வாழ்வு தாரும். கேளுங்க. வாயிலை திறந்து இன்றைக்கு கர்த்தர் புது வாழ்வை கொடுக்கிறார், புது ஜீவனை கொடுக்கிறார், அவரை அறிவை கொடுக்கிறார். கேளுங்க, வாய்களை திறந்து சந்தோஷமா கேளுங்க. அங்க அசுத்தம் இருப்பதில்லை, அசுத்த எண்ணங்களுக்கு இடம் இல்லை. கர்த்தரே நிரப்புகிறார், கர்த்தரே உங்களை நிரப்புகிறார். என்னுடைய அசுத்தமான எண்ணங்களை மாற்றும், கெட்ட எண்ணங்களை மாற்றும், கெட்ட வாழ்க்கையை, சீர்கெட்ட வாழ்க்கையை மாற்றும். உங்களுக்கு பிரியமான வாழ்வை தார், உம்மால் என்னை நிரப்பும். ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம்ப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியம். ஒருவராவது கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்லவே, ஒருவரா கெட்டு போற நிலைமையில இருக்க வேண்டாம்ப்பா. உடைய அன்பு, கல்வாரி அன்பு, உடைய பிள்ளைகளை சுத்திகரிக்கட்டும் சுவாமி, சுத்திகரிக்கட்டும். பாவத்தின் ஆழத்தில் இருக்கிறவர்களாய் இருப்பார்களானா இப்பொழுது விடுதலை ஆக்கும் சுவாமி. பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவும் சுவாமி. சுத்திகரியோ. தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் வாணியம்பேட்டிலேருந்து வந்திருந்தேன். என் பேர் ராஜா. நான் வந்து 1.5 மாதம் அம்பத்தூரில் வேலை செஞ்சிருந்தேன். ஒரு 5 மாதமாக அடிக்கடிக்கு நான் ஜபகோபுரத்துக்கு வந்து போவேன். நான் இந்த 1.5 மாதம் டைப்படி மாதிரி வந்துட்டு நான் வரல. ஊர்லேயே இருந்துட்டு புதன்கிழமை தான் வந்தேன். நான் சரி இன்றைக்கி ஜபகோபுரத்துக்கு நான் போகலான்ட்டு வந்தேன். நான் கால் வலி சுத்தமாக நடக்கவே முடியல. தாம்பரத்துலேருந்து சுத்தமாக வந்து 2 முறை போயிட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நடக்கவே முடியல என்னால். எனக்கு கரண்ட் அடிச்சு 13 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, திருப்ப இன்னொரு கிட்னி. அதனால் நான் ஜபகோபுரத்துக்கு வந்து போவேன் கண்ணீரோடு. ஆண்டவர் நைட்டும் பகலும் நான் ஜபிச்சுனே இருந்தேன். நான் ஆண்டவர் எனக்கு யாரும் இல்லை, ஆண்டவர் தான் எனக்கு சாட்சியாக நான் நின்று ஆண்டவர் கண்ணீரோடு ஜபிச்சுன்னு இருந்தேன். இப்போ கூட வர சொல்ல நடக்க முடியல, சுத்தமாக அடி உக்காந்துக்கினேன். சரின்ட்டு ஆண்டவரே
நான் நீ எப்படி விட்டாலும் சரி ஆண்டவரோட சித்தம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வந்து இப்போ அம்மா ஜெபிக்க சொல்ல நான் கண்ணீரோடு, ஆண்டவரே என் இந்த கூட்டத்தில் கால் வலி சுத்தமாக நடக்கவே முடியல. இப்போது அப்படியே ஆண்டவரோடு என் பரிசுத்தமாக வந்து இறங்கினார். ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும்னு சொல்கிறீங்களா? உடைய மார்பில் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. அவர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். இப்பொழுது உடைய வியாதி எல்லாம் மறைகிறது. அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குகிறது. விடுதலை, கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். இறங்கணுன்னு கால் வலியே சுத்தமாக போயிடுச்சு. இப்போ எனக்கு ஒவ்வொரு கூட வீக்கம் கம்மியாக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவருக்கு தோத்திரம். ஆண்டவரே தோத்திரம். நன்றி ஐயா.